ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அனைவரையும் இந்த காலை வேளையிலே தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். அருமையான இந்த காலை வேளையிலே, இந்த புதிய நாளிலே தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டே தொடங்கும் போதே தேவனுக்கு நன்றியோடு ஆரம்பிங்க. ஆண்டவரே, இந்த நாளில் இப்படி கிருபை எனக்கு போதுமானதாக இருக்குது என்று சொல்லுங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த வீடியோவை நீங்கள் காலையிலே கேட்குறீங்களா, நீங்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்னா காலையிலே உங்களுக்கு இது சேரும்படி தான் பாருங்கள். நாங்கள் 1 நைட் ரிலீஸ் பண்ணுறோம். எல்லா நாடுகள்லேருந்து அவங்கவுங்க டைமில் பார்த்துக்கட்டும்னு சொல்லிட்டு, சிலர்லாம் காலையிலே பாருங்கள், நான் தான் ஃபஸ்ட் கமெண்ட் போடுவேன், நான் தான் தேவனோட வார்த்தையை பார்ப்பேன், 4 பேருக்கு ஷேர் பண்ணுவேன்னு சொல்லி பண்ணுறீங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் என்னைக்கு தேவனுக்கு கொடுக்க கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்விலே ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். எல்லா நாடுகள்லேருந்து பார்த்துட்டு நீங்கள் பர்சனலாகவும் மெசேஜ் பண்ணிட்டு வரீங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே பாருங்கள், 56வது சங்கீதத்தில் நம்ம ஒரு விஷயத்த பார்க்க போகிறோம். இங்கே என்ன பேக்ரவுண்டில் தாவீது இருக்கார் அப்படின்னா, பெலிஸ்தர்கள் தாவீது என்ன பண்ண வராங்க, பிடிக்க வராங்க. அப்போ பிடிச்சிட்டாங்க. பிடித்த போது அந்த சூழ்நிலையில மாட்டிக்கிட்ட போதும் ஒரு இடத்துல பாடுறாரு. அங்க ஃபர்ஸ்ட் 2 வசனங்களை பார்த்தீங்கன்னா, எனக்கு இறங்கும் தேவனே, என்னை விழுங்க பார்க்குறாங்க, நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறாங்க அப்படி சொல்லி தேவனை நோக்கி என்ன பண்றாரு, ரிக்வஸ்ட் பண்றாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 2ல், என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்குற உன்னதமானவரே, எனக்கு விரோதமாக அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர். ஆண்டவரே, எனக்கு எதிராக வர்றவங்க அநேகராக இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் விரோதிகள் இருக்க தான் செய்கிறாங்க, எதிரிகள் இருக்க தான் செய்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே மிகப்பெரிய எதிரி யாரு? பிசாசு. மனிதர்களை நம்ம எதிரிகளை நினைக்கிறது இல்லை, ஆனால் அந்த மனிதர்களை பயன்படுத்தி நம்ம எதிரான விஷயங்களை பிசாசு செய்கிறான். ஆகவே அவங்களுக்குள்ள இருக்கிற பிசாசை கடிந்து கொள்வதில் நாம் இருக்கிறோம். அதே நேரத்தில் நோய்களை எதிராக கொண்டு வரான், தேவைகளை எதிராக கொண்டு வரான், அழிவை கொண்டு வரான், கலக்கத்தை கொண்டு வரான். இது எல்லாம் நம்மளை ஒடுக்குது. தாவீது போல ஆண்டவரே அநேகமாக என்னை ஒடுக்க பார்க்குறாங்க, அழிக்க பார்க்குறாங்கிற மாதிரி இருக்கா. ஆனால் தாவீது போல இப்படி நீங்கள் சொல்ல கற்றுக்கோங்க. என்ன பிடிச்சிட்டாங்க, ஏன்னா தாவீதை எதிரிகள் பிடிச்ச போது தான் போட்டிருக்கு. ஆனால் அவ்வளோ ஒஸ்டான சுச்சுவேஷனில் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. 3, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். ஹல்லேலூயா. பயமாக தான் இருக்குது. ஆண்டவரே என்ன பண்ண போகிறேன்னு, ஏன்னா பிடிச்சிட்டாங்க. அதே போல் சில நேரங்கள் உங்கள் லைஃப்பில் சில நோய்கள் பிடிச்சிருக்கலாம். சில மனிதர்களுடைய கண்ட்ரோலில் நீங்கள் போகிற மாதிரி அவங்களுடைய ஆளுகை உங்களை மேலே வந்திருக்கலாம். சில நேரங்கள் வேலை ஸ்தலங்களில் நமக்கு பயமாக இருக்கலாம், குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், பிள்ளைகளால் பிரச்சனை இருக்கலாம். எந்த விஷயமா இருந்தாலும் ஐயோ என்ன பண்ணுறது தெரியலையே அப்படிங்கிற சூழ்நிலை, பயமாக இருக்கே அப்படிங்கிற சூழ்நிலை ஒன்று செய்யுங்க. என்ன செய்யுங்க? பயப்படுகிற நாளில் நான் தேவனையே நம்புவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி நம்ப போறீங்க? ஆமென். ஏன்னா பயப்படும் போது அங்கே அவிசுவாசம் வருது, ஆனால் தேவனை நம்பும் போது அங்கே விசுவாசம் வந்துடுது. எங்கே கண்ணை வைக்கணுமோ அங்கே கண்ணை வைக்கணும். சிக்கா இருக்கும்போது டாக்டர்கிட்ட போனாதான் அங்கே நீங்கள் ஹீல் ஆக முடியும். அதே போல் பயமும் கலக்கமும் வரும்போது தேவனை பிடித்துக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க பயத்தை எடுத்து போட்டு பலம் மானும் தெளிந்த புத்தி ஆவி உங்களுக்கு கொடுத்து அவங்களை பலப்படுத்த அவர் ஒருவராலே முடியும் இல்லையா? மனிதர்கள்ட்ட ஓடுனா கூட கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்துவாங்க, இல்லை ஒரு சும்மா பேருக்குன்னு கம்ஃபர்டான கொடுக்கலாம். ஆனால் உண்மையிலே அந்த பயத்துக்கான ரீசனை உங்களுக்கு புரிய வச்சு அந்த பயப்படுகிற காரியங்கள் வாழ்வில் எடுத்து போட்டு வெற்றி கொடுக்க தேவனாலே முடியும். அதனால தான் சொல்றாரு, தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். ஹல்லேலூயா. பயப்படுறதுனால கண்ணை அப்படியே டைவர்ட் பண்ணி பிரச்சனையும் போராட்டத்தையும் பார்க்காம அந்த சூழ்நிலை அப்படி தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ வல்லவர், எனக்கு எல்லாத்தையும் செய்து முடிப்பாருங்கிற தைரியம் வந்துடுது. தான் இங்கே போட்டிருக்கு, தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். இவ பயம் போயிடுச்சு, நம்பிக்கை வந்துருச்சு. மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் இப்படி நீங்கள் பிடிச்சுக்கொள்ள போகிறீங்க? அப்போ பயப்படுகிற நாளில் என்ன பண்ணணும்? தேவனை பாருங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த பயத்தினாவே நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, அவர் பிரசன்ஸ்குள்ளே வரும் பொழுது, அவரோட நெருங்கும் பொழுது ஓடி போயிடும், விசுவாசம் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வெற்றியும் வந்துடும். எவ்வளோ பெரிய விஷயம் உங்களுக்கு எதிர்த்துனாலும் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. செபிக்கலாம். நன்றி தகப்பனே. அப்பா, இந்த நேரத்திலும் இந்த வார்த்தையை கேட்ட ஒருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கேட்ட வார்த்தையின்படியே பயப்படுகிற நாள் உண்மை நம்பி வெற்றி எடுக்கட்டுமே. இயேசுவின் நாமத்திலே ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட